எலிஜிபிலிட்டி ஆல்ரெடி பார்த்துட்டோம். நீங்கள் +2 ஆர் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். பட் +2 டிப்ளமோ இது ரெண்டுத்துலையுமே வந்து 50% இருக்கணும். ஒன்று +2 முடிச்சு 50% இருக்கணும், இல்லை அப்படின்னா டிப்ளமோ முடிச்சு 50% இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஆல்ரெடி போன பேட்சுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. 01/2023 பேட்சுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் புதுசாக தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். அது வந்து பழைய பேட்ச். சரியா? இது வந்து புது பேட்சுக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணி ஆட்களை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேட்சுக்கு நீங்கள் புதுசாக தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். கீழே கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் 10வது மார்க் ஷீட் படி உங்கள் நேம், 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்டர் பண்ணுங்கள். சரியா? அடுத்து இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் இமெயில் ஐடி அடுத்து மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை பார்த்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ சைன்ட் அப் சக்ஸஸ்ஃபுல்லி, ப்ளீஸ் செக் யுவர் ரிஜிஸ்டர்டு இமெயில் ஆர் மொபைல் எஸ்எம்எஸ் ஃபார் சிஸ்டம் ஜென்ரேட்டட் பாஸ்வேர்டு அப்படின்னு காமிச்சிருக்காங்க. சரியா? இப்போ ஓகே கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்கள் இமெயில் ஐடி செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிஸ்டம் ஜென்ரேட்டட் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? இந்த இடத்துல இவர் சிஸ்டம் ஜென்ரேட்டட் பாஸ்வேர்ட் இஸ் அப்படின்னு சொல்லி பாஸ்வேர்டு காமிச்சிருப்பாங்க. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ லாகின் பேஜில் ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடி, உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டில் நீங்கள் காப்பி பண்ண அந்த சிஸ்டம் ஜென்ரேட்டட் பாஸ்வேர்டு இது இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோடு என்டர் பண்ணிவிட்டு லாகின் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிஸ்டம் ஜென்ரேட்டட் பாஸ்வேர்டு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டு வந்து 8லேருந்து 16 கேரக்டருக்குள்ளே இருக்கணும். ஒரு அப்பர் கேஸு, ஒரு லோயர் கேஸு, நம்பரு, ஸ்பெஷல் கேரக்டர் இது எல்லாமே கலந்த மாதிரி 8லேருந்து 16 கேரக்டருக்குள்ளே பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த கேப்சா என்டர் பண்ணிவிட்டு ரீசெட் மை பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் க்ரியேட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கேபிட்டல் லெட்டர்ஸு, அதுக்கடுத்து ஸ்மால் லெட்டர், முதல்ல கேபிட்டல் லெட்டர், அதுக்கடுத்து ஒரு சில ஸ்மால் லெட்டர்ஸு, அடுத்து இந்த ஸ்பெஷல் கேரக்டர் அண்டு இந்த மாதிரி, அடுத்து நம்பர், இந்த மாதிரி ஃபார்மேட்டில் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரீசெட் வந்து கிளிக் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு ரீசெட் சக்ஸஸ்ஃபுல்லி காமிச்சிருப்பாங்க. ஓகே கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ உங்கள் நேமில் கேண்டிடேட் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்ட்ரக்ஷனு, பர்சனல், குவாலிஃபிகேஷன், கம்யூனிகேஷன், அடிஷ்னல், ஃபோட்டோ சிக்னேச்சரு, சிட்டி செலெக்ஷன் இந்த மாதிரி ஒரு சில ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 250 இருக்கும். சரியா? ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ரெடியாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அது வந்து ஸ்லேட் ஃபார்மேட்லேயே இருக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் தம்பி இம்ப்ரெஷன், உங்களுடைய இடது கை கட்டவர்கள் ஸ்டாம்ப் பேட்டில் அழுத்தி அதை ஒரு ஒயிட் பேப்பரில் பதிவு பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அடுத்து சிக்னேச்சரு, கார்டியன்ஸு சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும். சரியா? ஸோ படித்து பார்த்துட்டு இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஸ்டெப் 1 இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பர்சனல் டீட்டெயில்ஸ் இதில் உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருப்பீங்க இல்லையா? இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், நேம் இதெல்லாமே ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருப்பீங்க. ஸோ ஃபாதர் நேம் என்ன, மதர் நேம் என்ன இதை ஃபில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜெண்டரில் மேலா ஃபீமேலா இதை செலக்ட் பண்ணுங்கள். நேஷ்னாலிட்டியில் இந்தியன் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. டேட் ஆஃப் பர்த் 10th மார்க் ஷீட்டில் டேட்டு, மந்த், இயர் எப்படி இருக்கோ அதே மாதிரி செலக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஆர் யூ சர்விங் ஏர்ஃபோர்ஸா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் நோ செலக்ட் பண்ணுங்கள். மார்ஷியல் ஸ்டேட்டஸ் அன்மேரிடு அதை மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஸோ அன்மேரிடு அதை டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ இது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு கீழே சேவ் அண்ட் கண்டினியூ இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் +2வா, 3 இயர் டிப்ளமோவா, இல்லை அப்படின்னா 2 இயர்ஸ் ஒகேஷ்னல் கோர்ஸா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் 3 இயர் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ அடுத்து கீழே 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அதில் மினிமம் 50% இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதில் எஸ் அதை செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து டிப்ளமோவில் மேக்ஸ், ஃபிசிக்ஸ் பாஸ் பண்ணி ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எஸ் செலக்ட் பண்ணுங்கள். சரியா? அடுத்து நீங்கள் எந்த குரூப்புக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சயின்ஸ் சப்ஜெக்டா, அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்டா, இல்லை ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு +2 இல்லைனா டிப்ளமோ முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட் இதுக்கும் சேம் தான். +2 முடிச்சிருந்தால் அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரியா?
குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும், செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ளமோ எந்த டிசிப்ளினில் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரி நிறைய இருக்கும். சரியா, நீங்கள் எந்த டிசிப்ளினில் கம்ப்ளீட் பண்ணீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் இன்ஸ்டியூட் நேம் வந்து கேட்டிருப்பாங்க, அதாவது உங்கள் காலேஜ் நேம் என்டர் பண்ணுங்கள். அடுத்த டிப்ளமோவில் நீங்கள் ஓவராலாக எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தீங்க, கன்சால்டேட் மார்க் ஷீட்டில் எல்லா செமஸ்டருக்கான ஓவரால் பர்சன்டேஜ் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள். சரியா, அடுத்து கிரேடிங் சிஸ்டம் வந்து பர்சன்டேஜா, சிஜிபிஏவா இல்லைனா கிரேடா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பர்சன்டேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு டிப்ளமோவில், சரியா, டிப்ளமோவில் இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு இந்த சப்ஜெக்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, டோட்டல் மார்க் என்ன, இதை என்டர் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் என்டர் பண்ணணும். சரியா, அடுத்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, இருந்தால் எஸ் செலக்ட் பண்ணுங்கள். எஸ் செலக்ட் பண்ணிவிட்டு பேசிக் லெவலாக, இன்டர்மீடியட்டா, அட்வான்ஸா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இல்லை ப்ரோ எனக்கு பேசிக் லெவல் தான் தெரியும் அப்படின்னா பேசிக் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபேஸ் 2 செலெக்ஷனில் இங்கே நோட் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் 2 செலெக்ஷன் ப்ராசஸில் ஆன்லைனில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணீங்களோ அது எல்லாமே ஒரிஜினல் ஃபேஸ் 2 செலெக்ஷனில் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, அடுத்து ஹையர் எஜுகேஷன் ஸ்டேட்டஸ், அதாவது நீங்கள் டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்களா, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, இல்லை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்களா அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. சரியா, இல்லை ப்ரோ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா கம்ப்ளீட்டட் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து எந்த டிசிப்ளைனில் படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. செலக்ட் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம், மெக்கானிக்கலா, எலக்ட்ரிக்கலா அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. இல்லை ப்ரோ நான் அதர் டிசிப்ளைன் அப்படின்னா அதர் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா மெக்கானிக்கலை முடிச்சிருந்தா மெக்கானிக்கல் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து கீழே 10th மார்க் ஷீட் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து டிப்ளமோ கன்சால்டேட் சர்டிஃபிகேட், எல்லா செமஸ்டருக்கான ஃபைனல் சர்டிஃபிகேட் அப்படின்னா கன்சால்டேட் சர்டிஃபிகேட் இல்லையா. ஸோ கன்சால்டேட் சர்டிஃபிகேட் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். சைஸ் ஃபார்மேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும், அதன் பிரகாரம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரியா, பர்மனெண்ட் அட்ரஸ், இதில் உங்கள் ஹவுஸ் நம்பரு, ஸ்ட்ரீட் நேமு, கண்ட்ரியில் இந்தியா ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட்டில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக்டில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக்ட் நேம் செலக்ட் பண்ணிவிட்டு சப் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா தாலுக். சரியா, ஸோ உங்கள் தாலுக் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செலக்ட் பண்ணிவிட்டு வில்லேஜ் நேம், வில்லேஜில் இருந்தால் வில்லேஜ் நேமு, டவுனில் இருந்தால் டவுன் நேமு. அடுத்து நியரஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் நேம், ஸோ உங்கள் தாலுக்காவில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் இல்லையா, அந்த போலீஸ் ஸ்டேஷன் நேமு, போஸ்ட் ஆஃபீஸ் நேமு, பின்கோட், உங்கள் தாலுக் பின்கோடு 6 டிஜிட் பின்கோடு கரெக்டாக என்டர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. இது நமக்கு மேண்டிட்டரி, இது யாருக்கு ஆப்ஷனல் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், அசாம், மேகாலயா, ஸோ அந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் ஆப்ஷனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு ஆதார் கார்டு கண்டிப்பாக என்டர் பண்ணணும், ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். அடுத்து கம்யூனிகேஷன் அட்ரஸ், ப்ரெசண்ட்டு கம்யூனிகேஷன் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ப்ரோ இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ், இதில் ஃபிசிக்கல் கேரக்டர்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. சரியா, ஸோ உங்கள் ஹைட் வந்து கேட்டிருப்பாங்க. ஹைட்டு மினிமம் 152.5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். ஸோ அடுத்த செஸ்ட்டு சைஸ் என்ன, உங்கள் விஸ்ட்டு சைஸு, செஸ்ட்டு சைஸு, ஹைட்டு, இது எல்லாமே சென்டிமீட்டர்ஸில் தான் என்டர் பண்ணணும். சரியா, அடுத்து உங்கள் ஷூ சைஸ் வந்து கேட்டிருக்காங்க இந்தியன் ரேஞ்சில் 5ஆ 6ஆ 7ஆ 8ஆ 9ஆ அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். சரியா, இங்கே கிளியர் விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மோல் அப்படின்னா மச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்கேர் அப்படின்னா தழும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் பாடி பார்ட்டில் எந்த இடத்துல கிளியராக தெரியுதோ அதை பார்த்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள். சரியா, அடுத்து அடிஷ்னல் டீட்டெயில்ஸில் என்சிசி சர்டிஃபிகேட் ஹோல்டரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஆர்னோ செலக்ட் பண்ணுங்கள். ஏர்ஃபோர்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை அதாவது நீங்கள் ரிட்டையர்டா, டிஸ்சார்ஜா, டிசீஸ்டா அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. சரியா, ஸோ இதில் நோ செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் நீங்கள் டிஸ்சார்ஜ்டு பர்சனா அப்படின்னு கேட்டிருப்பாங்க, இதுலேயும் நோ செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து உங்களுக்கு டிரைவிங் தெரியுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. தெரிஞ்சால் அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு 2 வீலரு, லைட் மோட்டார் எது தெரியுமோ அந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணுங்கள். சரியா, அடுத்து வெல்டிங்கு, சால்ட்ரிங்கு, லேத் ஒர்க் இதில் வந்து நாலேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஆர் நோ செலக்ட் பண்ணுங்கள். இருந்தால் எஸ், இல்லை அப்படின்னா நோ. அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் நாலேஜ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இருந்தால் எஸ், இல்லை அப்படின்னா நோ. சரியா, ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அச்சீவ்மெண்ட்டு அது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஆர் நோ செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டு அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ், இல்லை அப்படின்னா நோ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இங்கிலீஷ், ஹிந்தி இதை தவிர்த்து வேறு லாங்குவேஜ் ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு ப்ரோ எனக்கு வந்து தெலுங்கு தெரியும், மலையாளம் தெரியும் அந்த மாதிரி இருந்தால் எஸ் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நோ. சரியா, இங்கிலீஷ், ஹிந்தி இதை தவிர்த்து அடிஷ்னலாக வேறு லாங்குவேஜ் ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெரிஞ்சால் எஸ், இல்லை அப்படின்னா நோ. ஸோ ஒரு தெரியும் அப்படின்னா என்ன தெரியும், தமிழ், தெலுங்கு, மலையாளம் அந்த மாதிரி நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ அடுத்து மெடிக்கல் ஹிஸ்ட்ரி,
ஸோ மெடிக்கல் ஹிஸ்ட்ரி அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது மேஜர் அலர்ஜி சர்ஜரி அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண்ணியிருந்தால் அதை பற்றின மெடிக்கல் ஹிஸ்ட்ரி நீங்கள் ஃபில் பண்ணணும். இல்லை ப்ரோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நில், அப்படி இல்லைன்னா நோ வந்து டைப் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து உங்கள் ஃபேமிலியில் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு, அதாவது உங்கள் ஃபாதருக்கு அப்படின்னா உங்கள் மதருக்கு அப்படின்னா கூட பிறந்தவங்களுக்கு, சிப்ளிங்ஸ் அப்படின்னா கூட பிறந்தவங்க. சரியா? ஸோ உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது மேஜர் இல்னஸ்ஸு, சர்ஜரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா, இல்லை அப்படின்னா ஏதாச்சும் அலர்ஜி அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி இருந்தால் அதை பற்றின மெடிக்கல் ஹிஸ்ட்ரி. சரியா? இல்லை அப்படின்னா நோ அந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீல் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் நோவே வந்து டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் ஃபோட்டோ சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். சைஸ் ஃபார்மேட் எல்லாமே இதிலே கொடுத்துருப்பாங்க. இதன் பிரகாரம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஃபார்மேட் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். அதாவது பிளாக் ஸ்லேட்டில் ஒயிட் சாக்கில் உங்கள் நேம் எந்த டேட்டில் அந்த ஃபோட்டோவை எடுத்தீங்க. ஸோ இதை நீங்கள் ஸ்லேட்டில் எழுதி அந்த ஸ்லேட் அப்படியே கையில் பிடிச்சிட்டு செஸ்ட்டுக்கு கிட்டே வச்சு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். சரியா? ஃபோட்டோ ஃபார்மேட் இப்படி தான் இருக்கணும். ஸோ அடுத்த சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. ஒயிட் பேப்பரில் A4 ஷீட்டில் பிளாக் பெனில் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அடுத்த லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ உங்களுடைய இடது கை கட்டவிரல் ரேகையை ஸ்டாம்ப் பேடில் அழுத்தி அதை ஒரு ஒயிட் பேப்பரில் பதிவு பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். எந்த ஒரு பிளரும் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நீட்டாக இருக்கணும். ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். அடுத்து எக்ஸாம் சென்டர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மொத்தம் 5 ப்ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸ்டேட்டில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு ஸ்டேட்டில் சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, வேலூர் லொக்கேஷனில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ 4 ப்ரெஃபரன்ஸ்க்கு இதை கொடுத்துட்டு 5வது ப்ரெஃபரன்ஸில் உங்கள் லொக்கேஷனுக்கு நியராக எந்த ஸ்டேட் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் எந்த சென்டர் உங்களுக்கு நியராக இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள். சரியா? செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஏஎஸ்சி செலெக்ஷன் சென்டர் ப்ரெஃபரன்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேஸ் 2 செலெக்ஷனுக்கு சென்டர் ப்ரெஃபரன்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் மொத்தம் ஒரு 12 ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரியா? அதை நீங்கள் ஆர்டர் வைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எந்த சென்டர் உங்களுக்கு நியராக இருக்கோ முதல்ல அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ தமிழ்நாடு, அதில் தாம்பரம் நியராக இருந்தால் முதல்ல தமிழ்நாடு. அதுக்கடுத்து உங்களுக்கு எந்த ஸ்டேட் நியராக இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ பெங்களூர், கர்நாடகா நியராக இருந்தால் முதல்ல அது. ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு நியராக இருக்கோ அதெல்லாம் முதல்ல செலக்ட் பண்ணிவிட்டு லாங்காக இருக்கிறது வந்து அதுக்கடுத்து லாஸ்ட்டில் வந்து செலக்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு 12 ப்ரெஃபரன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரிவியூ கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தால் கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் கேட்டிருப்பாங்க. ப்ளேஸ் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த 2 பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்ளிகேஷன் இதை கிளிக் பண்ணி ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக மறக்காமல் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு கண்டினியூ டு பேமெண்ட் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. படித்து பார்த்துட்டு பேமெண்ட் கேட்வே 1 or 2 இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பே இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரியா? அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு பே பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணும். ரொம்ப ஈஸி தான். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு யூபிஐ ஆப்ஷன் மூலிமா பே பண்ணோம் அப்படின்னா இந்த பேமெண்ட் கேட்வே 2 இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் இந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ ஆப்ஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் யூபிஐ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோன்பே, வாட்ஸ்அப்பு, கூகுள் பே இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஃபோன்பே இருந்தால் ஃபோன்பே அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் இதை கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஒன்ஸ் அகெயின் பிரிண்ட் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். சரியா? பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு காமிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணும். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பேமெண்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.